இங்க ராணாவோட வைஃப் மியூசிக் ஆல்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பெரிய ப்ரொடியூசரான ஆக்டர் இதை பார்த்துட்டு இவங்கள ரொம்பவும் பிடிச்சி போய் 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட்ல இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சைன் போட வைக்கிறாங்க. ஆனா அதுல இவங்க மேரிடுன்னு சொல்லாம சிங்கிள்னு சொல்லணும். அப்பதான் இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும், மக்களுமே ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களுக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு, இருந்தாலுமே ஒத்துக்கிறாங்க. தென் இந்த பொண்ணு கூட பாட்டோட டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ராணாவை உள்ளவே விட மாட்டாங்க. சோ அப்ப இந்த பொண்ணு பேசும்போது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ற ஸ்டோரியை சொல்றா. அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் அதே மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே பண்றாங்க. ஆனா இவனோட வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அப்ப கூட இந்த பொண்ணுக்கு கல்யாண விஷயத்த சொல்ல மாட்டான். அதை பார்த்து இவங்க ஹஸ்பண்டுக்கு இவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கோம், சோ அமைதியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துறான். அப்ப இந்த பொண்ணை ஒரு பாட்டு பாட சொல்லி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே ஹஸ்பண்ட் கூட ஃபர்ஸ்ட் நைட் இருக்கும்போது ஒரு பாட்டு பாடி இருப்பா. அதை பாட்டு பாடி காமிக்கிறா. அதை கேட்டதுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் அதே ஆல்பம் சாங்கா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த ரொம்ப ஃபேமஸ் ஆகி பில்லியன் வியூஸ் போக ஆரம்பிச்சிரு. சோ இதுக்கான சக்சஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்ப நீங்க சிங்கிளான்னு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதால எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துறா. அதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுமே ஏன் இப்போ நீ உண்மையை சொல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம தான் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுருக்கோம், அதனால தான் நான் சொல்லாம விட்டேன்னு சொல்றா. தென் இவன் கனடாக்கு ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா வேணும்னு ஹீரோக்கு வீசா வராம பண்ணிடுறான். சோ இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தான் போயிட்டு வராங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இவங்க வைஃப் ஆளே மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா மாறி இருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு மூவி நடிக்கிற வாய்ப்புமே இவன் கூடயே கிடைக்குது. சோ இவளும் ஒத்துக்கிட்டு அதுக்காக பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப என்கேஜ்மெண்ட் சீன் வருது. அப்ப பக்கத்துல அந்த ஆக்டர் உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு அன்னைக்கு ஒரு பொம்மை பக்கத்துல இருந்ததுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா. ஆனா இப்போ ஒரு ஆளே இருக்கா, அவனுக்கு ஃபீல் ஆகலையேன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடா. தென் ஊருக்கே கிளம்பி வந்துடுறான். ஆனா இந்த பொண்ணு ஷூட்டிங்லாம் முடிச்சு 2 நாள் லீவ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கா. அப்ப கூட ஹீரோ ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கா. இப்போ லீவ் முடிஞ்சு இந்த பொண்ணு ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்பன்னு பார்த்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்த ஹீரோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட மருமக பிரெக்னன்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த காரை அனுப்பி விட்டுறாங்க. இந்த விஷயம் அந்த ஆக்டருக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி விஷ் பண்றா. ஆனா இதை ஹீரோ பார்த்ததுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடறான். அண்ட் டேரக்டாவே அந்த பொண்ணு வச்சிருந்தா அவங்க அம்மா கொடுத்த போர்வை எடுத்துட்டு இது நம்மளோட குழந்தைக்காக வச்சிருந்தியா இல்ல அந்த ஆக்டரோட குழந்தைக்காக வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுறான். சோ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, உங்க வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். அதெல்லாம் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. அப்ப அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப செக் பண்ணும்போது தான் இந்த பொண்ணு பிரெக்னன்ட்லாம் கிடையாது, ஃபுட் பாய்சனால் தான் வாந்தி எடுத்துக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். சோ வைஃப் கிட்ட போற அவங்களுமே நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க, அவங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருந்தோம், சோ கேஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அதை கேட்டதுமே நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். சோ இனிமேல் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு நடக்கிற எல்லா ஷூட்டிங்குமே இவனே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான்.